நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி, அதனால அந்த ஊர்காய் பாக்கிங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதையா டெலிவரி பண்ணிடு. ஓகே? தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. ஓட்டு கூட தராது இருக்கு. ஏன் நீ இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக குடிக்கிற. ராஜுக்கு என்ன ராஜி? கூரையில இருந்து ஒரு ஓடுன்னு நம்ம ராஜ தலைவர் வந்து அடிபட்டுச்சா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். கட்டுப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறப்ப நீ இல்லையே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ இப்ப வந்துட்ட. என் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. ஏட்டா பாபா அழுவுல? நான் ராஜுக்கு கட்டு போட்டிருக்காங்களே நான் அழுவுல. டேய், இந்த கட்டடம் இப்படி உளுத்து போயிட்டு இருக்கே, அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, மாடி இருக்கு ஆனா படிக்கட்டு இல்ல, மழை பெஞ்சா ஒழுவுது, காத்தடிச்சா குளிருது. போத்திக்க முடியாத அளவுக்கு பொத்தல் பொத்தலா ஒரு போர்வை, பச்சை தண்ணி ஆட்டம் ஒரு கண், உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா. இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு நான் அழுதேன்டா. முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. கண்டிப்பா வருவேன்டா. அப்படி வந்தா கஞ்சி எல்லாம் காப்பி ஆயிரும். ஓட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும். உப்புமால கூட உப்பு வரப்போம் கச்சிதமா இருக்கும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சொத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி, அவனுக்கும் ஒரு முடிவு காட்டுறேன். சீக்கிரமா கூட்டுவாமா. டாக்டர் சொன்னபடி நல்ல இடத்துக்கு போவோம். அப்பவாது அம்மாவுக்கு ஒரு மாறுதல் தெரியுதான்னு பாப்போம். ஐயா, ஐயா, போறப்ப எங்க போறீன்னு கேட்க கூடாது. போயிட்டு வந்தப்ப எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுங்க உங்களுக்கு பிடிக்காது. காலங்காத்தால ஊத்திட்டு வந்துட்டியா? செடிக்கு தண்ணி ஊத்த தாண்டா உன்னை வச்சிருக்கேன். உன்னை வந்து கவனிச்சுக்க. வந்து கவனிக்கிறோட இப்ப ஏதாவது கவனிக்கல. நீங்க கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும். வெளியே இருந்து ஒரு ஈ காக்கா கூட உள்ள போக கூடாது. உள்ள இருந்து ஒரு நாய் நரி கூட வெளியே போக கூடாது. வீட்டை பத்திரமா பாத்துக்க. இந்த அம்மாக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அவங்க குழந்தை இறந்துருச்சு. அதுல இருந்து கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு. சரி சார், இந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. அம்மா, அம்மா, என்னம்மா உங்க குழந்தை விட்டு போறீங்க? இந்தாங்க. ஏண்டா அந்த பையன் பாடின பாட்டை கேட்கறதுல இருந்து தங்கச்சிட்ட ஒரு மாறுதல் தெரியுதுல? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பையனையே பயன்படுத்தி நம்ம தங்கச்சியை கியூர் பண்ணா என்ன? காலையில போய் அநாத ஆசிரமத்துல பாப்போம். எங்க நிலைமை புரியாம இந்த பாபுவை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை சார். இந்த பையனை நாங்க எங்க கூட அனுப்பிவீங்கன்னு கேக்குறது எங்க சிஸ்டரோட நம்பிக்கையால தான் சார். இங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை இழந்து தவிக்கிறாங்க. அங்கே சிஸ்டர் அவளோட குழந்தை இழந்து தவிக்கிறார் சார்.
அது சின்ன வயசுல இறந்ததுல இருந்தே அவன் பைத்தியம் ஆயிட்டா சார். நாங்களும் எவ்வளவோ லட்சமா செலவு பண்ணி வைத்தியம் பண்ணிட்டோம் சார். எந்த பலனும் இல்ல சார். எதேச்சியா நாங்க வர்ற வழியில இந்த பையன் பாபுவோட தாலாட்ட கேட்ட பிறகுதான் சார் என் தங்கச்சி கிட்ட ஒரு மாறுதல் தெரிஞ்சது. இந்த பையனை மட்டும் எங்க கூட அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி என் தங்கச்சியோட பைத்தியத்தை குணமாக்கிடலான்னு ஒரு நம்பிக்கை. எங்க தங்கச்சி கிட்ட இந்த பையன் அவ பிள்ளையா நடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ தான் குழந்தை செத்து போச்சுங்கிறத மறக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ், அவ பைத்தியம் தெளியறதுக்கும் ஒரு சான்ஸ். பாபு, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டில்ல, நீ என்னப்பா நினைக்கிற? அவங்க கேக்குறது சரி சார், நான் போகணும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னால எப்படி சார் இந்த இடத்த விட்டு போக முடியும்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த இல்லம் தான் எனக்கு உலகமே. இங்க இருக்கக்கூடிய என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? பாட்டு டீச்சரை பார்க்காம என்னால எப்படி சார் இருக்க முடியும்? தூங்குற பாப்பாங்கெல்லாம் எந்திரிச்சிட்டு இந்த பாபுவை தேடுமே, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? என்னால போக முடியாது. தம்பி, ஒரு குழந்தைய இழந்து தவிக்கிற தாய் அவன் நல்லாகணுங்கிறதுக்காக தானே சொல்றோம், கொஞ்சம் நினைச்சு பாரு. எனக்கும் அந்த அம்மா நல்லாகணும் தான் ஆசை. நீங்க உங்க நிலைமைய சொல்லிட்டீங்க, ஆனா என் நிலைமைய கொஞ்சம் கூட புரிஞ்சு பாத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த இடத்துல கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, காத்தடிச்சா குளிருது. நாங்க இந்த இடத்துல குருவி தான் கூட்டுல வாழ மாதிரி கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இந்த இடத்த விட்டு என்னால எப்படி சார் வர முடியும்? தம்பி, நீ மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா உன் அநாத ஆசிரமத்துக்கு ஒரு 50,000 லட்சம் ரூபாய் தாரோம். ஓடே இல்லாத கூரைக்கு ஓடு வரும். ஜன்னலுக்கு கதவு மாட்டலாம். மழை பெஞ்சா ஒழுகாத மாதிரி மாத்தலாம். இந்த அம்மாவும் நல்லா இருக்கணும், இந்த இல்லமும் நல்லா இருக்கணும். அதனால நான் உங்க கூட வரேன் சார். நான் வரேன் சார். சரிப்பா. டீச்சர், நான் வரட்டுமா? உங்க கூட நான் எத்தனை நாள் சண்டை போட்டிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கல, ஆனா எனக்கு அப்பா அம்மாவே கொடுக்கல. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் உங்க குழந்தைய நினைச்சுக்கோங்கண்ணே. நான் இப்ப புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இல்லாத சமயத்துல கூட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்கும் உப்பும் உரப்புமா உப்புமா போடுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். பாபு, என்னப்பா இது? நீ கவலைப்படாத, இந்த கருப்பு திருந்திட்டான். நீ இங்க இருந்து போனாலும் உன் ஞாபகம் தான்ப்பா எனக்கு வரும். இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வாப்பா. வெரி குட். பாபு பையா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இனிமேல் தான் நீ நடிப்புல தூள் கிளப்பணும். கெஞ்சினா மிஞ்சிக்கோ, மிஞ்சினா கெஞ்சிக்கோ. அப்படிலாம் பயமுறுத்தாத, பையன் மிரண்ட போறான். இத பாரு, சில சமயம் அடிப்பாங்க, சில சமயம் தான் கடிப்பாங்க. ஏப்பா பயந்துட்டியா? பயந்திருந்தா உங்க கூட வந்திருப்பேனா சார்? அலே கில்லாடி, இன்னொரு விஷயம், உன் நடமாட்டம் எல்லாம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மாடி பக்கம் போயிடக்கூடாது. மாடியில என்ன இருக்கு? அது வந்து பிசாசு நடமாட்டம் இருக்கு. பிசாசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு அங்கிள். டேய், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். போக கூடாதுன்னா போக கூடாது. கேட்டதுக்கே எப்படி கோவப்படுறீங்களே? ஒருவேளை நான் மீறிட்டா எவ்வளவு கோவப்படுவீங்க எனக்கு புரியுது அங்கிள். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி.
இங்கே நிக்கிறேன், எடுத்துட்டு போ. நேத்து இப்படிதான்யா சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தப்போ தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டாங்க. ரொம்ப விஷய ஞானத்தோட தான் பேசுறான்னு நினைச்சேன். இந்த பையனை ஈ எறும்பு மாதிரி நினைச்சிட கூடாது. பாம்பா நினைச்சு பால் ஊத்தணும், பக்குவமா நடந்துக்கணும். ஏங்கா அன்னைக்கு என்னடானா அனாத ஆசிரமத்துல ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாக்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கு என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா. ஏய், இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கத்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. அம்மா, நீங்க கள்ள தூக்கி போட்டதோ நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீங்க அந்த தேயிலை அடிக்க வந்திருக்கீங்க, என்ன காப்பாத்ததான் வந்திருக்கீங்கன்னு பாக்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உங்களை யாரோ பைத்தியங்க தெரியல சொல்றாங்க, ஆனா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலம்மா. உங்களுக்கு எனக்கு இடையில ஒரு ஒத்துமைய பாத்தீங்களா? உங்களுக்கு குழந்தை இல்ல, எனக்கு அம்மாவே இல்ல. உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ செய்யுதுமா. நீங்களே அம்மாவா இருக்க கூடாதான்னு கூட நான் நினைக்கிறேன்பா. அரே கியா பிரகாஷ் ஜி, ஊர்கா மேட்டர்ல நம்மள ரொம்ப ஊரே போடுறான். சேட் பேஜராய் போட்டான். இதுல 5 lakhs இருக்குது, 5 lakhs ரூபாய் இருக்குது. ஃபாரின் பார்ட்டி ஊர்கா எங்க நாக்கே தொங்கே போட்டலேறான். சீக்கிரம் சர குடுக்குறான், நம்ம எக்ஸ்போர்ட் பண்றான். ரேட் எல்லாம் கொஞ்சம் கூட்டி குடியா, பழைய ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாதியா. அரே ரேட் ஏத்தாதே, அப்புறம் பிசினஸ் சரிப்பட்டு வரான் இல்லே. புஜி பாப்பு, பாவம் சேட்டுக்கும் பசிக்கும்ல, அவருக்கும் ஊட்டு, அப்படியே ரேட்டையும் கூட்டு. சேட்டு, நான் உள்ள போய் ஒரு காய தயார் பண்றேன். வாங்கடா டே.
நடக்கிறது ஊர்கா வியாபாரமா தெரியல. சம்திங் ராங். இத கண்டுபிடிக்காம விட மாட்டான் இந்த துப்பறியும் பாபு. சிகாமணி சாந்தி சிகாமணி யாராங்க நீங்க என்ன பண்ற? ஒண்ணுக்கு பாருங்க. வேற இடம் கிடைக்கல, இங்க வந்தாதாங்க வருது. போடா. ஏய் யாரு சத்தம் கேட்டுச்சு? யாரு? நான் தான் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. ஐயோ ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 2, இல்லை ஒண்ணும் ஒண்ணும் சேர்த்தால் 11. ஐயோ இது கணக்கு பேய். நான் படிக்கல என்ன விட்டு. ஐயோ கணக்கு பேய். அம்மா அத சாப்பிடுமா. என்னடா வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சா? சனிய சாப்பிடாம துப்புது. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த தயிர் சாதத்துல உப்பு உரப்பு இல்லாம ஒரு ஊறுகாய் கூட இல்லாம எப்படி சார் சாப்பிட முடியும்? அதுக்கு இப்ப எங்களை என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ பெரிய வீட்ல ஒரு மாங்காய் ஊறுகாய் இல்ல, ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் இல்ல, ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் இல்லையா? இது உனக்கு வேண்டாத விஷயம். அனாவசியமா தலையிடாத. ஒழுங்கா சோத்த விட்டு வாடா. சாப்பிடுமா. டேய் மச்சான், அந்த வீட்ல உட்கார்ந்து இருக்குதா ஒரு அம்மா. அது பைத்தியமாடா. அது பைத்தியன்ற ஆமா மச்சான். கல்ல விட்டு பாத்துருவோமா? டேய் வம்பா போயிடுண்டா. அது என்னன்னு பாத்துலாம்டா. பாத்துரு. டேய் நாங்க யாரு தெரியுமா? இந்த பேட்டையே கலக்குறவங்க. நான் இந்த நாட்டையே கலக்கிறவன். டேய் இன்னடா தம்மா துண்டு இருந்துக்குன்னு காட்டுற போஸ். காட்டுறது போஸ். கைய வச்சா உழுந்துகிட்டே இருக்கும் டோஸ். மொத்தத்துல ஆக போறீங்க க்ளோஸ்.
உத வாங்கிட்டு ஓட போறீங்க ரேஸ். இன்னைக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணுமாமா? சூடான அப்பத்தோட தேங்காய் பால் வேணுமா? மல்லிகைப்பூ இட்லியில உரப்பு சட்னி சேர்க்கவா? இல்ல கிச்சடி சம்பா சோத்தோட நெத்தில கருவாடு வேணுமா? அதெல்லாம் வேணாம், சோறு போடு போதும். ஏய், என்ன குழம்பு ஊத்திக்கிட்டே இருக்க? உன்னை நினைச்சேன், குழம்பி போயிட்டேயா? வீணா என்ன நினைச்சு கற்பனை வளர்த்துக்காத. நான் கட்டிக்கிட்டா செண்பகத்தை தான் கட்டிக்குவேன், ஞாபகம் வச்சுக்க. தேவைப்படுறவங்களை எல்லாம் உள்ள விடாத, கண்ட நாய்களை எல்லாம் சலிட்டு அடிச்சு உள்ள விட. ஓ, பிளாக்மெயில் பண்றேனாப்பா? இல்ல தலைவா, வந்து என்னடா வந்து போய் ஒத்த கைய நான் ஒத்த காலனாக்க வேணான்னு பாக்குறேன். கடந்த காலத்துல ஏதோ கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருந்ததுனால கொஞ்சம் இறக்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால வர்றேன். இனிமே வீட்டு பக்கம் வாசப்படியில கால் எடுத்து வச்ச வெட்டிடுவேன் நாய. இப்படி அந்த ஒத்தக்கையை வந்திருந்தாண்டா, எங்கடா புடிங்கிட்டு இருந்தீங்க? அவனால என்னென்ன ப்ராப்ளம்? அந்த ஒத்தக்கையினால மட்டுமான ப்ராப்ளம், உறவாக்குற தம்பிக்கு உங்களாலையும் ப்ராப்ளம், நம்ம பெத்தானே அப்பன் அவனாலையும் ப்ராப்ளம், என்ன பெத்த ஆத்தா அவனுக்கு முந்தான விரிச்சாலே அதனால ப்ராப்ளம். அந்த பொண்ணாட போய் அப்பன் தான் சொத்தையெல்லாம் முதல் சம்சாரத்து பொண்ணு லலிதா மேல எழுதி வச்சுட்டு செத்தானே, அங்க ஆரம்பிச்சதுடா ப்ராப்ளம். இந்த சொத்தெல்லாம் அவ வாரிசுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவ பிள்ளைய தீர்த்து கட்டனா தீந்திரவனு நினைச்சேன் ப்ராப்ளம். அதனால அந்த ஒத்த கையனை விட்டு அவ குழந்தைய க்ளோஸ் பண்ண சொன்னேன். அவனும் அந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டு மிதிச்சான், கொன்னா. அப்பவும் தீரலடா ப்ராப்ளம். தான் பெத்த குழந்தைய தான் கண்ணு முன்னாடி கொன்னதை பார்த்ததுல அவளுக்கு பிடிச்சதே பைத்தியம், அங்க ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம். இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அந்த பைத்தியத்துக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க நாயா அலைஞ்சும் அவ போட மாட்டேங்கிறாளே, அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குதுடா ப்ராப்ளம். இதுல அந்த ஒத்த கைய வாரான். நல்ல வேளை அந்த பைத்தியம் பார்க்கல, பார்த்திருந்தா ஆரம்பமாயிருக்கும் இன்னொரு ப்ராப்ளம். என்ன ஒத்த கையில தீத்துட்டா? வராதேன்னு சொல்லி இருக்கேன், மீறி வந்தா தீத்தவன். எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்க கூடாது, இருக்க விட மாட்டேன். மீறி முளைச்சிட்டா அழிச்சிருவேன்.
சத்தம் கேட்டது யாரையும் காணுமே. நம்மள மீறி இங்க யாருன்னு வரப்போறா? ஏதாச்சும் எலிகை வந்துக்குமாண்ணே? நம்ம கோட்டைக்குள்ள எலியே நுழைஞ்சாலும் யோசிச்சு தாண்டா நுழையும். கோட்டைக்குள்ள வந்திருக்கிறது எலி இல்ல, ஒரு புலி. அதுவும் வெத்து புலி இல்ல, வேட்ட புலி, குட்டி புலி. உங்க கோட்டைய கலக்க வந்த புலி. இன்னமே தான் இருக்குது உங்களுக்கு விழி. வச்சிருக்கேன் பாரு பல வழி.